ஏக்கங்கிறது ஒரு தீராத வியாதி. எப்படி சொல்றேன் அப்படின்னா, சமீபத்தில நான் படிச்ச ஒரு விஷயத்த நான் உங்களுக்கு சொல்லணும்னு விரும்பினேன். ஒரு நண்பர் ஒருத்தர் டீ கடையில உட்காந்து டீ சாப்பிட்டுட்டு இருக்காராம். அங்க வந்த ஒரு யாசகர், பிச்சை எடுப்பவர் என்ன செய்றாரு, அவர்ட்ட யாசகம் கேட்கிறாரு. கேட்கும்போது, அவர் போட்டிருக்கிற துணி, அவர் பேசுற விஷயங்கள், வச்சிருக்கிற வண்டிய பார்த்து அவருக்குள்ள ஒரு ஏக்கம். நம்மளும் இந்த மாரிலாம் துணி போட மாட்டோமா? நமக்கு இந்த மாரியான ஒரு வாழ்க்கை கிடைக்காதா? அப்படின்னு. அந்த நண்பரு அங்கேருந்து வண்டி எடுக்கும்போது, அவருடைய நண்பர் எதிர வரும்போது, அவரு ஒரு காதலி, ஒரு பெண்ணோட வராரு. ஒரு தோழியா கூட இருக்கலாம். ஒரு தோழியோட வராரு. அந்த தோழியோட வரும்போது, "இது மாதிரி எனக்கு ஒரு பெண் தோழி இல்லையே!" அப்படின்னு அவர பார்க்கும்போது இவருக்கு ஒரு ஏக்கம். அந்த நண்பர் அவருடைய நண்பரை சந்திக்கிறாரு. சந்திக்கும்போது அவர் நண்பர் கார்ல வராரு. நல்ல காஸ்ட்லி ஃபோனு, காஸ்ட்லி ட்ரெஸ்ஸு இப்படி பார்க்கும்போது, என்னாலயும் இந்த மாரி காஸ்ட்லியான ஃபோனு, காஸ்ட்லியான காரோட நம்மளும் வாழ முடியாதான்னு அவருக்கு ஒரு ஏக்கம். அவர் கூட வந்த தோழி ஆஃபீஸ் போறாங்க. ஆஃபீஸ்ல இவங்கள விட கொஞ்சம் நல்ல நிறமா இருக்கக்கூடிய பெண்ணை பார்க்கும்போது, நம்மளும் இந்த மாரி கலரா இருந்தா எப்படி இருப்போம்? நல்லா அழகா இருந்திருப்போம்ல, அப்படின்னு சொல்லி அவங்களுக்குள்ள ஒரு ஏக்கம். அந்த நிறமா இருந்த பெண்ணு அவங்களுடைய தோழிய பார்க்குறாங்க. அவங்க நல்ல ஒரு காஸ்ட்லியான ஃபோன் யூஸ் பண்றாங்க. அப்போ கரெக்ட்டா அவங்களுக்கு ஃபோன் அடிக்குது. அவங்க ஃபோனு டிஸ்ப்ளே உடைஞ்சு போயோ, இல்ல சாதாரண ஒரு ஃபோனு. அந்த ஃபோன பார்க்கும்போது, இந்த மாதிரியான ஒரு ஃபோன் வாங்க மாட்டோமான்னு சொல்லி பார்க்குறாங்க. வாழ்க்கையில எல்லாமே ஒரு ஏக்கம் தான். இங்கு ஏக்கம்ங்கிறது ஒரு தீராத வியாதியா இருக்கு. ஏன் அப்படின்னா, என்னைக்குமே நம்ம கிட்ட இருக்கக்கூடிய பொருளுடைய மதிப்போ, நம்மளுடைய மதிப்போ யாருக்குமே தெரியறதில்ல. அடுத்தவர்களுடைய மதிப்பை நம்ம உயர்வா நினைக்கிறோம். இறைவனால, உங்கள் உழைப்பால கிடைச்ச ஒவ்வொரு விஷயமும் இங்கு உயர்ந்தது தான். என்னைக்குமே உங்ககிட்ட இருக்கக்கூடிய நேரத்தையும், உங்ககிட்ட இருக்கக்கூடிய பொருளையும், உங்ககிட்ட இருக்கக்கூடிய உடல், அழகு, நிறம் வைத்து நீங்கள் சந்தோஷப்படுங்க. அந்த ஏக்கம்ங்கிறது வராது. அந்த ஏக்கம் வரல அப்படிங்கும்போதே, உங்க வாழ்க்கை எப்போதுமே இனிமையாகவும், சந்தோஷமாவும் இருக்கும். கூட இருக்கும்போதும் அதோடைய அருமை தெரியாது. இழந்ததுக்கப்புறம் நம்ம கண்ணீர் வடிக்கிறதும், கவலைப்படுறதும் இங்க இயல்பான ஒரு விஷயமா போச்சு. இப்ப இறைவன் நமக்கு கொடுத்திருக்க இந்த நேரம் தான் உண்மையானது. இப்ப இருக்கக்கூடிய நேரத்தை விட்டுட்டு, நாளைக்காக ஓடி பணம் சேர்க்கிறேன், பேர் சேர்க்கிறேன், பொருள் சேர்க்கிறேன் அப்படிங்கிறத விட்டுட்டு, இன்னைக்கு கிடைத்திருக்கக்கூடிய உறவுகளோட, நண்பர்களோட இன்று இந்த நிமிடத்தை நீங்கள் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். வாழ்க்கை எப்போதுமே சந்தோஷமாக, ஆனந்தமாக இருக்கும்.